வெல்கம் டு ஐன்ஸ்டைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் சாப்டர் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் 5th சம் பார்க்க போகிறோம். இப்போ A = 1/9 ஒரு மேட்ரிக்ஸ் -8 1 4 4 4 7 1 8 -8 4 ப்ரூவ் தட் A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு நம்மளுக்கு ஆர்த்தோகனல் ஃபார்முலா சொல்லி தெரியும்ல, A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. அப்போ இதை A இன்வர்ஸை இந்த சைடு கொண்டு போனோம்னா ஏன் மாறுமா? அதை தான் இப்படி எழுதியிருக்கா. A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு I. இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும், ஆன்சர் வந்துடும். இப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்னா 1/9 கொடுத்துருக்க A அப்படியே போட்டுட்டு A டிரான்ஸ்போஸ் பண்ணி போட்டு அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/9 × 1/9 1/81 ஆகும். இதை 7 மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது இந்த ரோவும் இந்த காலம் எடுப்போமா? -8 × -8 64 1 × 1 1 4 × 4 16 -8 × 4 -32 1 × 4 +4 4 × 7 +28 -8 × 1 -8 1 × -8 4 4s are +16 4 × -8 -32 4 × 1 4 7 × 4 28 4 × 4 16 4 4s are 16 7 7s are 49 4 1s are 4 4 × -8 -32 7 4s are 28 8 1s are -8 -8 × 1 -8 4 4s are 16 1 4s are 4 -8 × 4 -32 4 7s are +28 1 × 1 1 -8 × -8 +64 4 4s are 16. இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா 1/81 மேட்ரிக்ஸ் ஆஃப் 81 0 0 0 81 0 0 0 81 வரும். இந்த 81 உள்ளே கொண்டு போனோம்னா 81 81 கேன்சல் ஆகி எல்லாமே 1 1 1 வரும். அப்போ இது I மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல். தேர்ஃபோர் சிமிலர்லி A டிரான்ஸ்போஸ் A equal to I, A transpose equal to A inverse, hence proved. Thank you.